ASPN Academy. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம். அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்லி ரெண்டாக பிரித்து நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஆப்டிடியூடில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிட்டோம். எக்ஸப்ட் வந்து அளவைகள் சாப்டர் தவிர மற்ற எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா நேர்மாறு எதிர்மாறு தலைப்பு கூட போட்டிருக்கோம். ஏன்னா அது தெரிஞ்சால் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பார்க்காதவங்க நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் அந்த எல்லாமே ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து முடிங்க. உங்கள் நோட்டில் ஒவ்வொரு மாடலும் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு தலைப்புக்குமே நான் 4-5 பார்ட் வரைக்கும் போட்டிருப்பேன். பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் ஒரு 20 மாடல் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் 15 மார்க் வரப்போகுது. ஆப்டிடியூட் தான் மெயின். அதுதான் கன்ஃபியூஸும் ஆகும் நம்மளுக்கு. ரீசனிங் கூட ஓரளவு நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரீசனிங்கில் வந்து 10 மார்க் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. 10 மார்க்கில் வந்து ஆல்ரெடி நம்ம நம்பர் சீரீஸ் பார்த்துட்டோம். எண் தொடர் அப்படிங்கிறதுல ஒரு 3 பார்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோட அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். இந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். இதுக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல, அதனால நான் இப்படியே கொடுத்துட்டேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி நம்பர் சீரீஸ் பார்த்தோமோ அதுலேயே ஆல்பபெட் சீரீஸ் பார்க்க போறோம். ஏபிசிடியில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம நம்பர்ஸ்ல எப்படி வந்து கண்டுபிடிப்போமோ அதே பேட்டர்னை வந்து லெட்டர்ஸ்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இதுலயும் பேசிக் மாடல்ல இருந்து கொஞ்சம் டஃப் மாடல் வரைக்கும் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ இந்த பார்ட் வந்து பார்ட் 1. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர 10 சம்மே உங்களுக்கு பேசிக் மாடல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆல்பபெட் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியாவை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, பேசிக் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 சம் கொடுத்துருக்கேன். இந்த சம்மெல்லாம் இப்போ பார்க்கலாம் ஒன்னொன்னா. பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்மு ஒவ்வொன்றுக்கும் அது எந்த ஃபார்ம் அப்படிங்கிறத நான் மேலே கொடுத்துருப்பேன். பாருங்க, ரிவர்ஸ் ஃபார்ம். அதுதான் வந்து உங்களுக்கு ஹிண்ட். ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கப்பா. நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைப், இது இந்த டைப், இது இந்த டைப்புன்னு தெரியறதுக்காக நான் மேலே அது எந்த ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். எக்ஸாமில் இதெல்லாம் வராது. எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சங்கேத மொழியில், அது எந்த லாங்குவேஜ்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு லாங்குவேஜே கிடையாது இல்லையா, இவங்க இஷ்டத்துக்கு மாத்துறது. ஒரு சங்கேத மொழியில் கம்ப்யூட்டர் என்பது RETUPMOC என எழுதப்பட்டால் லேப்டாப் என்னும் வார்த்தை எவ்வாறு எழுதப்படும்? இப்படி கேட்பாங்க. இப்படிதான் சென்டென்ஸா இருக்கும். ஓகேவா? இப்படி டைரக்டா கொடுத்து டேஸ் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் எப்படி கொஸ்டின் வரும்ன்றதையும் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு சங்கேத மொழி அப்படின்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையை எப்படி எழுதுறாங்க, அப்ப லேப்டாப் எப்படி வரும்? இந்த மாதிரி தான் ஃபுல் கொஸ்டினும் வரும். நான் வந்து உங்களுக்கு கொஸ்டினை மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, ரிவர்ஸ் ஃபார்ம். ரிவர்ஸ் ஃபார்ம்னு நான் கொடுத்துட்டேன். அதுதான் ஹிண்ட். நீங்க அதை வச்சு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா தெரியும். பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, COMPUTER. இது அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ஆர் இங்க இருக்கு, இ திரும்ப இங்க இருக்கு, யூ திரும்ப இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, யூ அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்கு. புரியுதா? இப்ப நான் இது வேற கலர்ல கூட உங்களுக்கு பண்றேன், அப்பதான் தெரியும். ஆர் இ டி யூ அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்தது என்ன எழுதணும்? இதையும் அதே ரிவர்ஸ் ஃபார்ம்ல எழுதுனா முடிஞ்சது. ரிவர்ஸ் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பி வரும், ஓ டி பி ஏ எல். அப்ப இது எப்படி எழுதியிருக்காங்க, இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இதுல ரெண்டாவது இதுல அப்ளை பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் சம் இவ்வளவுதான். செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் ரிவர்ஸ் பை 2 letters. 2 letters வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஹிண்டா கொடுத்துருக்கேன். பாருங்க, பாம்பே அப்படிங்கிற வார்த்தைய OBBMOYAன்னு எழுதியிருக்காங்க. நம்ம இங்க தனியா கூட எழுதிக்கலாம். பாம்பே அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க? OBBMOYA அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் BOன்னு இருக்கு, இங்க OBன்னு எழுதியிருக்காங்க. அப்ப அது அப்படியே உல்டாவா எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, MBன்னு இருக்கு, இங்க BMன்னு எழுதியிருக்காங்க. AYன்னு இருக்கு, OYன்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு வார்த்தையா எடுத்து அந்த ரெண்டையும் அப்படியே திருப்பி திருப்பி எழுதியிருக்காங்க. அப்ப நம்ம மெட்ராஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டை எடுத்துக்கலாம். MAன்றத AMன்னு எழுதணும்.
அடுத்த 2 வார்த்தையை எடுத்துக்கோங்க. டிஆர்ன்னு இருக்கு, நான் அதை ஆர்டின்னு எழுதுறேன். அடுத்து ஏஎஸ்ன்னு இருக்கு, எஸ்ஏன்னு எழுதுறேன். அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஏஎம் ஆர்டிஎஸ்ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பேசிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போலாம். சரியா? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ 2 எழுத்தா எடுத்து நம்ம அந்த இதுல இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டும் அடுத்ததுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட்லயும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா அவங்க எந்த ஃபார்மேட்ல அதை திருப்பி இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். 3வது சம் பாருங்க. ரிவர்ஸ் பை ஹாஃப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எக்ஸாம்ல கொஸ்டின்ல இப்படி வராது. ரிவர்ஸ் பை ஹாஃப்னு அவங்களே ஹிண்ட் கொடுத்தலாம் கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஏதோ ஒரு மொழியில் மங்கி எனும் வார்த்தை NOMYEK என எழுதப்படுகிறது எனில் லயன் என்னும் வார்த்தை எவ்வாறு எழுதப்படும்? இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க நோட்ல எழுதிக்கணுன்றதுக்காக இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். சரி, இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. MONKEY இது எப்படி மாத்திருக்காங்க? NOMன்னு வந்திருக்கு. NOM. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? MONன்றத NOM அப்படின்னு மாத்திருக்காங்க ரிவர்ஸா. அடுத்து அதே மாதிரி KEYன்றத YEKன்னு திருப்பி இருக்காங்க. அவ்வளவுதானே. ஒரு வேர்டை 2ஆ டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு ரிவர்ஸ் பண்றது, 2வது பார்ட்டை தனியா ஒரு ரிவர்ஸ் பண்றது. புரியுதா உங்களுக்கு? மொத்தமா நான் ரிவர்ஸ் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? YEKNOMன்னு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க அப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து 2வது பார்ட்டை மட்டும் எடுத்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நான் LION லயனை நான் என்ன பண்ணோம்? 4 இருக்கா, 2ஆ பிரிச்சுக்கிறேன் பாதி பாதியா. 8 வார்த்தை இருக்கு, எழுத்து இருக்குன்னா 4 4ஆ பிரிச்சுக்கோங்க. இப்ப இதை என்ன பண்ணலாம்? IL அடுத்து ON எப்படி போடணும்? NO. அப்ப இதுதான் ஆன்சர். புரியுதா? ஹாஃபா டிவைட் பண்ணிட்டு அடுத்து அப்படியே அதை அதே இடத்துல அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடுறது. இது 3வது மாடல். நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க. ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 letters ஒன்லி. அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கறத ஒரு ஃபார்மேட்ல மாத்திருக்காங்க. நம்ம லேப்டாப்ன்றதை எப்படி மாத்தணும்? ஏற்கனவே வந்த அதே எக்ஸாம்பிள் தான், பட் பேட்டர்ன் வேற. பாருங்க, இதுல எப்படி மாத்திருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் இந்த சி இங்க வந்திருக்கு, ஓ இங்க வந்திருக்கு, எம் வந்திருக்கு, பி வந்துருச்சு, யூ வந்துருச்சு, TER. ஆக்சுவலா சாரி, இந்த கொஸ்டின் தப்பா ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திரும்ப இங்க காப்பி ஆயிருச்சு. ஆக்சுவலா ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 letters ஒன்லின்றதுதான் ஹெட்டிங். சம் என்ன அப்படின்னா இதுதான் சம். எழுதிக்கோங்க. LETTER லெட்டர். லெட்டர் அப்படிங்கிற வார்த்தைய TELTER டெல்டர் அப்படின்னு மாத்துறாங்க. அப்ப ஆபீஸ் OFFICE அப்படிங்கிற வார்த்தையை எப்படி மாத்தணும்? அப்ப இந்த லெட்டர்ன்றது டெல்டர்னு மாறி இருக்குன்னா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் 3 எழுத்து அப்படியே தான் இருக்கு, டெர் அப்படின்றது. முன்னாடி 3 எழுத்து மட்டும் தான் ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்ன மாதிரி இருக்கு? LETன்னு இருந்தத TELன்னு மாத்திருக்காங்க. இத மட்டும் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டரை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் பண்ணி TELன்னு மாத்திருக்காங்க. மீதி 2வது பார்ட் அப்படியே தான் வந்திருக்கு. புரியுதா? இந்த பேட்டர்ன்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் இதை மாத்திருக்காங்க. அப்போ 2வது இதையும் நம்ம அதே மாதிரி 2ஆ பிரிச்சுக்கலாம். லாஸ்ட்ல வர்றது அப்படியே தான் வரும், நம்ம போட்டுக்கலாம் ஐஸ்ன்றது. ஃபர்ஸ்ட் வர்றதை மட்டும் எப்படி மாத்தணும்? அதை ஃபுல்லா எழுத்துக்களை ரிவர்ஸ்ல மாத்தணும். அப்ப FFO அப்படின்னு போடணும். FFOICE. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் 3 letters மட்டும் ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்த 3 லெட்டர் அப்படியே இருக்கு. இதுதான் இந்த பேட்டர்ன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்க. 5th சம் ஆல்பபெட் ஆர்டர். இதுதான் ஹிண்ட். இப்போ மெஷின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு ACEHIMN அப்படிங்கிற ஒரு
நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எழுதுவீங்க? நான் ஆல்பபெட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கொடுத்துருக்க எல்லா வார்த்தையையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஆல்பபெட் படி, இப்போ மெஷின் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, MACHINE. ஆல்பபெட் படி எழுதுங்க. ABCD. ஏ இருக்கா? ஏ இருக்கு. பி இல்ல, சி இருக்கு. DE அடுத்து வரும், EFGHIJKLMN. OPQRS எதுவும் இதுல இல்ல, இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்டர்ல தான் எழுதியிருக்காங்க. கொடுத்துருக்க வார்த்தைய ஆல்பபெட் படி எடுத்து எழுதியிருக்காங்க. அப்ப நானு ப்ரெசன்ட் அப்படிங்கிற வார்த்தைய ஆல்பபெட் படி எழுதணும். இதுல இருக்கிற ABCDE தான் ஃபர்ஸ்ட் வருது. இப்போ ஈயே 2 இருக்கு, இப்போ 2 ஈ வரிசையா போட்டுக்கலாம். EFGHIJKLMN OPQRST. UVWXYZ தேவையில்லை, ஏன்னா எனக்கு அதெல்லாம் இந்த வேர்ட்ல இல்லை. இது வரைக்கும் எல்லா வார்த்தைகளும் வந்துருச்சுன்னா அதோட நம்ம முடிச்சுக்கலாம். அப்போ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்க வேர்ட்ல அது 3 எழுத்தா இருந்தாலும் 4 எழுத்தா இருந்தாலும் ஆல்பபெட் படி வரிசையா எழுதணும் அப்படிங்கிறது தான் இதோட பேட்டர்ன். 6th சம் பார்க்கலாம். ரமா. ரமா அப்படிங்கிறத மாறா அப்படின்னு திருப்பியிருக்காங்க. அப்ப சீதாவை எப்படி எழுதணும் பாருங்க. உங்களுக்கு பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சிடும். நான் மேலே என்ன ஹிண்ட் கொடுத்துருக்கேன்? இன்டர்சேஞ்சிங். ஜஸ்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எப்படி பாருங்க, ரமா. இதை நான் 2ஆ டிவைட் பண்ணிட்டு மாவை ஃபர்ஸ்ட் எழுதணும், MA. அடுத்து 2வது வர ஆரை எழுதணும். அப்படி இன்டர்சேஞ்ச். இதை இங்கேயும் இதை இந்த பக்கமும் கொண்டு போனேன்னா எனக்கு ரமான்றது மாறான்னு கிடைச்சிரும். இதுலயே 2 விதமாகவும் நான் திங்க் பண்ணலாம். இப்போ 2 இடத்துல ஏ வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி பேட்டர்ன்ல போட்டா இது வருது. அதே மாதிரி இங்க பாருங்க. இப்ப நான் இப்படி யோசிக்கிறேன், 2வது எழுத்தும் 4வது எழுத்தும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கொண்டு போய் 3வது எழுத்துலையும் 3வது எழுத்தை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் லெட்டர்லயும் சேர்த்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படி வரலாம் இல்லையா? ஏன்னா ரெண்டுமே ஏ தான். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரையும் 3rd லெட்டரையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்பயும் எனக்கு என்ன கிடைக்கும்? MARA, மாறான்னு கிடைக்கும். அப்ப இந்த பேட்டர்னை 2 விதமாகவும் நம்ம திங்க் பண்ணலாம். இப்படியேவும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது ரெண்டுமே ஏன்னு வந்திருக்கிறதுனால ஆன்சர் ஒன்னா வந்துருச்சு. ஆனா சீதால அப்படி 2 ஏ கிடையாது. இந்த 2 பேட்டர்ன்ல எந்த பேட்டர்ன்ல ஆன்சர் இருக்கோ கீழே ஆப்ஷன்ல நீங்க அதை யூஸ் பண்ணணும். புரியுதா? இந்த ரமான்றது மாறான் மாறினதுக்கு 2 விதமான சான்சஸ் இருக்கு. அப்படியே ஹாஃபா டிவைட் பண்ணி 2ஐயும் திங்கி இந்த பக்கமும் மாத்தி போட்டாங்க, அப்படி இருக்கலாம். இல்ல 2வது லெட்டரையும் 4வது லெட்டரையும் இருந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரையும் 3rd லெட்டரையும் இடம் மாத்திருக்காங்க, அப்படியும் இருக்கலாம். அப்ப இந்த 2 பேட்டர்ன்லயும் நான் சீதாவை திருப்பி போடுறேன். சீதா. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இதை ஹாஃபா டிவைட் பண்ணிட்டு இங்க டாசி அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இதை அப்படியே ஹாஃபா பண்ணிட்டு டிஏ இந்த பக்கமும் எஸ்ஐ இந்த பக்கமும் இப்படியும் இருக்கலாம். ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை பொறுத்து நம்ம போடலாம். இல்ல நான் சீதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லெட்டரை இதையும் வச்சுட்டு இந்த லெட்டரை இங்கேயும் இந்த லெட்டரை இங்கேயும் கொண்டு போறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? TISA, டிசா அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டுமே கொண்டு வரலாம். 2 பேட்டர்னுமே சரியானதுதான். ஆன்சர்ல எது இருக்கோ அது நீங்க போடுங்க. ஒருவேளை 2மே ஆப்ஷன்ல இருந்தா என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தா 2ல எதை போட்டிருந்தாலும் ஆன்சர் கரெக்ட்னு சொல்லி கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 2க்குமே ஆன்சர் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. மெட்ராஸ் அப்படிங்கிற வார்த்தைய NBESBT அப்படின்னு எழுதுனாங்கன்னா பாம்பே அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எழுதலாம்? இப்ப இந்த எம்ன்றது எப்படி எண்ணா மாறுச்சு? எம்முக்கு அடுத்த எழுத்து எண்ணு தான். ஓகேவா? MN. ஓகே, வருது. ஏவுக்கு அடுத்த எழுத்து என்னது? பி. பாருங்க, MADRAS.
ஆல்பபெட்ல எம்முக்கு அடுத்த எழுத்து என்னது? என். ஏவுக்கு அடுத்த எழுத்து பி. டிக்கு அடுத்த எழுத்து இ. ஆர் அதுக்கு அடுத்து எஸ். ஏவுக்கு அடுத்து பி. எஸ்ஸுக்கு அப்புறம் டி. கரெக்டா வந்துருச்சா? NBESBT. அப்போ இங்க கொடுத்திருக்க லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் அடுத்தடுத்த லெட்டரை எடுத்து எழுதியிருக்காங்க. அதான் மேல ஹிண்ட்ல கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் ஆல்பபெட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஈஸி தானே, லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுல அப்ளை பண்ணுங்க. பாம்பேன்னு இருக்கு. பாம்பே. பிக்கு அடுத்த லெட்டர் என்னது? சி. ஓவுக்கு அடுத்த லெட்டர் பி. எம்முக்கு அடுத்த லெட்டர் என். பிக்கு அடுத்த லெட்டர் சி. ஏவுக்கு அடுத்த லெட்டர் பி. கடைசியில ஒய் இருக்கு. ஒய்க்கு அடுத்த லெட்டர் Z. அப்ப இதுதான் ஆன்சர். பாம்பே அப்படிங்கிற எழுத்த CBNCBZ அப்படின்னு எழுதலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பேசிக் மாடல் தான், அதனால ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரிபிள் அப்படிங்கிற வார்த்தைய SQHOOKD அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப டிஸ்போஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எழுதலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுல இருக்கிற லிங்க் என்ன, அதுக்கு இதுக்கு உள்ள கனெக்ஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ட்ரிபிள்ன்ற வார்த்தை எப்படி ஆயிருக்கு? SQHOOKD மாதிரி இருக்கு. இப்போ எஸ்ஸுக்கும் டீக்கும் என்ன சம்மந்தம்? எஸ்ஸுக்கு அடுத்த வார்த்தை டீக்கு அடுத்த வார்த்தை, எஸ்ஸுக்கு அடுத்த வார்த்தை தான் டி. எஸ்ஸுக்கு அடுத்து டி வரும். அப்ப கியூக்கு அடுத்து ஆர் வரும். ஹச்சுக்கு அடுத்து ஐ வரும். ஓவுக்கு அடுத்து பி வரும். அதனால 2 ஓவுக்கும் 2 பி வந்திருக்கு. அடுத்து ஹச்சுக்கு அடுத்து கேவுக்கு அடுத்து எல். கேக்கு முன்னாடி LK. டி வந்து KLன்னு வரும். அடுத்தது எங்க CDE. அப்ப என்ன வந்திருக்கு? நம்ம நெக்ஸ்ட் ஆல்பபெட்ன்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்டர்ன்ல பார்த்தோமா, இது பிஃபோர் ஆல்பபெட். எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற எழுத்த இங்க கொடுத்துருக்காங்க, இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப டிஸ்போஸ் அப்படிங்கிறதுக்கும் முந்தின எழுத்துக்களை நம்ம எழுதணும்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப டியோட முந்தின எழுத்து என்னது? சி. ஐக்கு ஹச். எஸ்ஸுக்கு ஆர். பிக்கு ஓ. ஓவுக்கு என். எஸ்ஸுக்கு ஆர். இ இருக்கு கடைசியில, அதுக்கு டி. அப்போ இதுதான் ஆன்சர். CHRONRD அப்படிங்கிறது தான் டிஸ்போஸ்ன்ற வார்த்தையோடது. அதாவது சிக்கு அடுத்த வார்த்தை டி, ஹச்சுக்கு அடுத்து ஐ, ஆருக்கு அடுத்து எஸ். உங்களுக்கு வந்து கரெக்டா சொல்ல வரல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஏல இருந்து BCDன்னு வரிசை அப்படி எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் கொடுத்த உடனே உங்களுக்கு பின்ன கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட புக்லெட்ல பின்னாடி ABCD வரிசையா எழுதி அதுக்கு மேல 1 2 3 4 5 6ன்றதையும் எழுதி கடைசி வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. அதை வச்சே நீங்க வந்து ஆன்சரை வந்து போட்டு பார்த்துக்கலாம். இல்ல மனப்பாடம் பண்ணிருங்க. ஏவுக்கு இந்த வாரு ஏனா 1, பீனா 2, சீனா 3ன்னு எம் அப்படின்ற உடனே 13, டி அப்படின்ன உடனே 20, ஒய் அப்படின்ன உடனே 25ன்னு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ரிவர்ஸ் பேட்டர்ன்ல சொல்ல தெரியும், ஏன்னா ஆல்ரெடி இந்த டைப் ரைட்டிங் போனவங்க இவங்களுக்கு எல்லாம் ஏபிசிடியா ரிவர்ஸ்ல வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரியும் அப்படின்றவங்க ரிவர்ஸ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கும்போது ZY XW RUPO அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது ஈஸியா வந்து அதோட இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பேசிக் மாடலுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஆனா இன்னும் கொஞ்சம் டஃப் லெவல் போக போக அந்த மாதிரி எல்லாம் வரும். இல்லைங்க எனக்கு அதை மனப்பாடம் பண்றதுக்குலாம் நேரம் இல்லை, மனப்பாடம் பண்ணாலும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆல்பா நியூமரிக் சம் உள்ள இருக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கனாலே அது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏபிசிடி எழுதி நீங்க வந்து நம்பரை போட்டுருங்க கடன்னு. அதுக்கப்புறம் அதுல என்ன ரிலேஷன் இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம். ட்ரூத் அப்படிங்கிற வார்த்தைய SUQSTVSUGI அப்படின்னு எழுதுறாங்க.
இப்படி எழுதுனா ஃபால்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே எப்படி எழுதலாம்? இப்போ நான் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்கேன்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஆல்பபெட் பார்த்தோம், அப்புறம் ஆஃப்டர் பார்த்தோம். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே. ரெண்டுமேனா எப்படி பாருங்க. ட்ரூத் தனியா எழுதிய நான் சொல்லித்தரேன். ட்ரூத் TRUTH. இதுல எஸ்ஸும் யூவும் வந்திருக்கு. என்ன அர்த்தம்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு எடுத்துக்கிறது டி. இந்த டீக்கு முந்தின வார்த்தை என்னது? எஸ். இதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? யூ. ஏன்னா நீங்க இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிறது 5 வார்த்தை, ஆனா இங்க ஆன்சர்ல இருக்கிறது 10 வார்த்தை, 10 எழுத்து. இப்ப எப்படி இவ்வளோ வரும்? அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு எழுத்துக்கும் 2 ஏதோ எழுதியிருக்காங்க. அப்ப அது முன்னாடி பின்னாடியா இருக்கலாம் மோஸ்ட்லி. இல்ல முன்னாடி 2 தள்ளி பின்னாடி 2 தள்ளியா கூட இருக்கலாம். இது பேசிக் மாடல்னால ஃபர்ஸ்ட் முன்னாடி பின்னாடி இருக்கதா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஆருக்கு என்ன வரும்? முன்னாடி Q R, அடுத்து எஸ். அடுத்து யூவுக்கு டி யூ, யூ போட்டுறக்கூடாது, வி. முன்னாடி பின்னாடி இருக்கிறது மட்டும் தான் போடணும், அந்த எழுத்தை போடக்கூடாது. அடுத்து திரும்ப டி தான் வருது, அப்ப எஸ் யூ தான் ஃபர்ஸ்ட் போட்டதே தான் வரும். கடைசியில ஹச், EF GHI வந்துருச்சா? இங்க அவங்க கொடுத்தது ட்ரூத்துக்கு அவங்க கொடுத்தது கரெக்டா வந்துருச்சு. அப்போ நம்ம இதே பேட்டர்னை வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும்? எஃப்க்கு முன்னாடி பின்னாடி EFG. அடுத்தது ஏ. ஏவுக்கு முன்னாடி என்ன? இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப யோசிக்கணும். ஏவுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாதே. 0 போட்டுடலாமா? மைனஸ் போட்டுடலாமா? போடக்கூடாது. எப்பயுமே ஆல்பபெட் அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏவுக்கு முன்னாடி Z தான். ஓகேவா? அப்புறம் ஏ, அப்புறம் பி, அப்புறம் எல். எல்லுக்கு முன்னாடி KLM. எல்ல போட்டுறாதீங்க, ஆப்ஷன்ல அதையும் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ண கவனமா எழுதணும். அடுத்தது எஸ், RST. அடுத்தது கடைசியில DEF. இவ்வளவுதான். ஒவ்வொரு எழுத்துக்கும் முந்தின எழுத்து பின்னாடி எழுத்தையும் சேர்த்து சேர்த்து எழுதிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின் பாருங்க. மணி அப்படிங்கிற வார்த்தைய SUTKE அப்படின்னு எழுதுறாங்களாம். அப்ப மங்கி அப்படிங்கிற வார்த்தைய எப்படி எழுத முடியும்? அப்ப மணி அப்படிங்கிறது SUTKE, மங்கி இடையில ஒரு வார்த்தை கே தான் ஆட் ஆயிருக்கு. அப்ப ஆன்சர்ல கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கணும். அதுவே நம்மளுக்கு ஒரு க்ளூ தான். இப்ப SUTKE ஃபுல்லா இருக்கும், அதுக்குள்ள ஏதோ ஒன்று அந்த கேக்கு பதிலா ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். இந்த கே வர்ற இடம் இருக்கு இல்லையா? சம்டைம்ஸ் நீங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ ஆன்சர்லயும் கண்டிப்பா இதே வார்த்தைகள் தான் ரிப்பீட் ஆகும், எந்த பேட்டர்னா நம்ம ஃபாலோ பண்ணாலும். SUT, இந்த கேன்ற எழுத்து இங்க வருது பாத்தீங்களா? அந்த இடத்துல மட்டும்தான் ஏதோ ஒரு வேர்டு வரணும். அதுக்கப்புறம் KE, இதுதான் வரும் ஆன்சரும். அந்த இடையில வர எழுத்து தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 4 ஆப்ஷன்லயுமே இந்த இடையில வர எழுத்தை மட்டும் மாத்தி கொடுத்துருந்தா கண்டிப்பா நீங்க கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் முன்னாடி UT Sன்னு போட்டு மாத்தி வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்றத செய்யலாம் பாருங்க. MONEY. ஆக்சுவலா இதுக்கு SUTKE இப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா MNS, எஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல, ஓவுக்கும் யூவுக்கும் எங்கெங்கயோ இருக்கு, என்னுக்கும் டீயும் எங்கேயோ இருக்கு. இப்ப அது அடுத்த லெட்டரோ பிஃபோர் லெட்டரோ கிடையாது. இப்ப இது என்னவா இருக்கலாம்? இந்த மாதிரி ஆச்சுனாலே நான் நம்பரை வந்து கெஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, எம்முக்கு 13, எண்ணுக்கு 15, ஓக்கு 15, எண்ணுக்கு 14, ஈக்கு 5, ஒய்க்கு 25. இப்ப நீங்க இதுல இருக்க ரிலேஷன்ஸ் பார்க்க கூடாது. இது 13, இது 15, இது 14, இந்த இதுக்குள்ள இருக்க ரிலேஷன் பார்க்க கூடாது. நம்ம இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இந்த இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தான் கம்பேர் பண்ணணும். இப்ப இதுக்கும் நம்பர் போட்டுக்கலாம். 19, யூனா 21 வரும், டீனா 20 வரும், கேனா 11 வரும், ஈனா ஒரு 5 வரும். இப்ப இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன இருக்கு?
இது 13, இது 19. ஏன்னா என்னன்னு பாக்குறத விட எனக்கு நம்பரா பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ 13, 19னா +6 ஆயிருக்கா? ஓகே. அடுத்து 16, 21 இதுலயும் +6 ஆயிருக்கு. அடுத்து 14, 20 +6. 5, 11 +6. 25, 5. 25 5 நான் மைனஸ் பண்ணா 20 தானே வரும் அப்படின்னுவீங்க. நீங்க பிளஸ் பண்ணி பாருங்க. 25க்கு அப்புறம் 26வது லெட்டர் Z வந்துரும். அப்புறம் 1வது லெட்டர், 2வது லெட்டர், 3வது லெட்டர், 4வது லெட்டர், 5வது லெட்டர் அப்படிதானே வரும். திரும்ப ABCDEன்னு. அப்ப இது 6வது லெட்டர் தான். 6 நம்பர் பிளஸ் ஆகி தான் இந்த லெட்டர் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு லெட்டர்ல இருந்தும் அதுக்கு அடுத்து இருக்கிற 6வது லெட்டரை கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க. அதுதான் இதுல ஹிண்ட். எனக்கு இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்பர் தெரியாதே மேடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்படி நீங்க எழுதிக்கணும். CDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ இப்படி வரிசையா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? எம்மா. அடுத்த அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்முக்கு என்ன எழுதியிருக்காங்க? எஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இங்க இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 1, 2, 3, 4, 5 6வது லெட்டர். இடையில 5 லெட்டர் தள்ளி இருக்கிற லெட்டர் எழுதியிருக்காங்க. சரி, அப்ப அடுத்ததையும் செக் பண்ணுவோம். அடுத்தது ஓ. ஓ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ இங்க யூ இருக்கு. யூ எங்க இருக்கு? இது யூ. அப்போ ஒரு லெட்டர் விட்டு அடுத்து ஓ எழுதியிருக்காங்க. அதுல இருந்து 5வது லெட்டரா 1, 2, 3, 4, 5. 6வது லெட்டரா வந்து இந்த யூ இருக்கு. இடையில 5 லெட்டர் ஸ்கிப் பண்ணி 6வது லெட்டர் எழுதியிருக்காங்க. நீங்க இப்படியும் ஆல்பபெட்டை கண்டுபிடிச்சு போடலாம். நம்பர் கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-20 செகண்ட் கொஞ்சம் முன்னாடி போட முடியும். இப்படி போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேட்டர்னையும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம MONKEY மன்கீக்கி கண்டுபிடிக்கணும். மன்கீக்கி கண்டுபிடிச்சா என்ன வரும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி SUT அப்படியே தான் வரும். கேவுக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கேவுக்கு அடுத்து 6 லெட்டர் தள்ளி போட்டா என்ன வரும்? ABCDEFGHIJKLMNOPQ 6வது லெட்டர் வந்து Q. இப்போ கே வர்ற இடத்துல நான் Qன்னு போட்டுக்கிட்டு திரும்ப KE அப்படியே போட்டுக்கலாம். திரும்ப ஒவ்வொன்றுக்கும் போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ கண்டுபிடிச்சா டைம் ஆகும்னு தான் அவங்களே அதே மாதிரி சேமா இருக்கு இன்னொரு நம்பரை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒண்ணுதான், இது வரைக்கும் ஒண்ணுதான். இது மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டு இந்த கேயோட மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே பேசிக் மாடல் தான். இனி போக போக தான் கொஞ்சம் டஃப்பான மாடல்லாம் வரும். நான் வந்து அதை உங்களுக்கு அடுத்த பார்ட்ல சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ல வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. ஆல்பபெட்டை வச்சு மட்டும் கொஞ்சம் டஃப்பான மாடல் பார்க்கலாம். அப்புறம் ஆல்பபெட்டையும் லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இன்னும் 1 இல்லை 2 பார்ட்ல வந்து இந்த ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் முடிச்சிருவேன். ஓகேப்பா, திரும்ப அடுத்த பார்ட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கண்டினியூஸா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம மேக்ஸை மட்டும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது வந்து உங்களை அறியாம மைண்ட்ல வந்து செட் ஆகி உங்களுக்கு வந்து போடும்போது ஈஸியா வரும். இப்போ நம்ம ஒரு இது பாருங்க, தனி வட்டி கூட்டு வட்டி. வீட்டுல நம்மகிட்ட இருக்கவங்களே யாராச்சும் 1000 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி மாலைக்கு எவ்வளவுப்பா வரும் 3 மாசத்துக்குன்னு கேட்டா PNR/100 P அசல் 1000 அப்படின்னு போட்டு பார்த்துட்டு இருப்போம். ஆனா நீங்க ஊர்ல இந்த வட்டி கொடுக்குற வயசானவங்க படிப்பறிவே இருக்காது அவங்களுக்கு. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கவேன், டக்குன்னு கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அவங்க ஃபார்முலா பார்த்தாங்களா? ஸ்கூலுக்கு போனாங்களா? இல்லை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்களா? டெய்லி சம் போட்டாங்களா யூடியூப்பை பார்த்து? எதுவுமே போடலை. ஆனா அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா அவங்க டெய்லி அதுலயே இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. மைண்ட்லயே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படிப்பா போட்டேன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. நீங்க வேணா கேட்டு பாருங்க. எப்படி இவ்வளவு உங்க வீட்டுல யாராவது இருந்தா, ஒரு வயசானவங்களோ வட்டி கொடுக்குறவங்களோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்க கேட்டு பாருங்க. வெறும் 2000 ரூபாய் வட்டி, காலாண்டு வட்டி, அரையாண்டு வட்டி, 1.25 வருஷம் இப்படி எல்லாம் எப்படி சொன்னாலும் கண்டுபிடிப்பாங்க டக்குன்னு. அப்ப நம்மள சொல்லுவாங்க, நீ எல்லாம் என்னப்பா படிச்ச? 1000க்கு 1000 அப்புறம் மிச்சம் இருக்குது, இதுக்கு போட்டா அவ்வளவுதான்ருவாங்க. அப்ப எதுவுமே என்ன தெரியுமா? எதுவுமே பிராக்டிஸ் தான்.
அத வந்து லாஜிக்கா இப்படிதான் ஸ்கூல்ல உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளாவே பிராக்டிஸ் பண்ணாலே எதுவுமே வரும். அதனால மேத்ஸ் வராதுன்னு நினைக்காதீங்க. நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் பார்த்தா அதுல எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. அது எப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆவீங்க. அத மட்டும் நம்பி நீங்க மேத்ஸ் போட ஆரம்பிங்க. கண்டிப்பா மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே. அடுத்த பார்ட்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.